அப்படின்னு அந்த போஸ்டர் வந்தப்போ அந்த படத்தை பற்றின நியூஸ் வந்தப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த ஐடியா முதல்ல நீங்கள் எப்போ கேட்டீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்லைனாக மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கதையிலையுமே வந்து ஒரு அக்கா தம்பிங்கிற விஷயம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அடுத்து ஃபர்தராக டெவலப் பண்ணி, ஏன்னா இந்த கதை உருவானது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு பயணம் அது. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து மறுபடியும் அந்த கதையை டெவலப் பண்ணி அவங்க சொல்லும்போது பார்த்தா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ அண்ணி படம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அண்ணிட்டு இந்த கதையை பிச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி அண்ணி தான் ஃபுல் வெர்ஷன் கேட்டாங்க. கேட்டுட்டு அன்னிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நான் அதில் தம்பி கேரக்டர் பண்ண போகிறங்கும் போதே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நினச்சே பார்க்கலையே இது கரெக்டாக வந்து உட்காருது. ஸோ சில விஷயங்கள் அப்படி தான் அமையும். அப்படி உட்காரும்போது 2 பேருக்கும் அதில் ஸ்கோப் இருக்கா, இந்த 2 பேரும் 2 நடிக்கிறவங்கும் போது ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கான தருணங்கள் கதையில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்கும் போது தென் வி ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஜித்து ஜோசப் சார் டைரக்ட் பண்ண போகிறாருங்கிறப்போ அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. ஏன்னா அவரோட திருஷ்யம் பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருக்கோம். ஸோ அவரோட டைரக்டராக அவர் வேறு ஜான்ராவில் படம் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஆளுமை என்னன்னு நமக்கு புரியுது. அவரோட கதை சொல்கிற நேர்த்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். ஸோ அவர் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் நிறைய விஷயங்களை அது மெருகேற்றினார் அந்த விஷயங்களை. அண்டு எமோஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கும் போது அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் த்ரில் டைரக்டர்னால் வந்து வெறும் அதிலேயே போகாமல் எமோஷன்ஸுக்கும் உறவுகளுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஷூட் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்மாக தோணுச்சு. நீங்கள் உங்களோட படங்கள் அந்த ஐடியா அந்த ஒன்லைன்ங்கிறதே வந்து கொஞ்சம் ஃபார்மேட்டில் இருக்கிறது ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தது. அது தமிழ் சினிமா ஃபார்மேட்லேயே இல்லாத ஒரு ஐடியா இருந்தது. இந்த படத்தில் எந்த ஐடியா உங்கள் கேரக்டர்? அதான் இந்த படத்தில் அது சொல்ல முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு த்ரில்லரில் என்ன பிரச்சனைனா எல்லாமே வந்து கதையோட சுவாரஸ்யத்தை குறைச்சிரும் நம்ம எது ரிவீல் பண்ணாலும். டெஃபினட்டாக அது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அதில் பிடிச்சதுனால தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை நம்பணும். இதையும் வித்தியாசமாக ஒரு எலிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் லவ் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு கார்லேயே 2 பேர் மட்டும் போகிறாங்கன்றது அன்றைக்கி ரொம்ப புதுசாக இருந்துச்சு இல்லையா. வேறு கேரக்டர்ஸே கிடையாது, 2 பேர் தான் படம் ஃபுல்லாக. ஸோ லவ் சப்ஜெக்டில் கூட ஏதாவது ஒன்று யூனிக்காக இருக்கான்னு நம்ம தேடிட்டே இருக்கோம். நமக்கு பிடிக்கிறப்ப தான் அது பண்ணுறோங்க போது இதில் அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. இன்னொன்று என் கேரக்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். எந்த அளவுக்கு கதை எனக்கு பிடிச்சிருந்தோ எனக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஷேடு இருக்கு இல்லையா, அதுவும் கிடச்சிது. வெளியில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லையுமே வந்து அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. அந்த கொஸ்டின் தான் ரொம்ப பெருசு. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த படம் மெட்டீரியல் அப்போ அன்னி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நடிக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸு தெரியல. வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அண்டு எனக்கு என்னென்னா அவங்க ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து டைமுக்கு வர விஷயமாகட்டும், இல்லை வந்து ஒரு கேரக்டருக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு லுக்கில் இருந்து அவங்களோட காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல் வரைந்து ஆரம்பித்து அந்த கேரக்டருக்கான டைலாக்ஸை முதல்லே வாங்கி அதை மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க வந்து நிற்கிறப்போ அவங்க ரெடி, நம்ம தான் ரெடி இல்லாமல் இருப்போம், அவங்க பக்கா ரெடியாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிது. அந்த தன்னை வந்து அந்த நேரத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு அவங்களோட உழைப்பு இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்குது. நம்ம அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து படங்கள் பார்த்துருக்கோம், மோடி காதல் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பக்கத்தில் நடிக்கும் இல்லை. ஆனால் சார் சொல்கிறேன், எனக்கு வித்தியாசமே தெரியல. எனக்கு வீட்டில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நமக்கு இருக்குது இல்லையா. அண்ணனில் பாதி இல்லையா. அப்போ வீட்லேயே இருந்து பார்க்குறப்ப நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. ஆக்சுவலி அது சினிமா கேமரா மட்டும் தான் அங்கே புதுசாக இருக்கே தவிர எங்களுக்குள்ளே பேசிக்கும் போது பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இல்லை, அதான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா என்னோட கதாபாத்திரம் வேறு, அவங்க கதாபாத்திரம் வேறு, அந்த கதாபாத்திரத்துடைய தன்மை வேறு, அதில் அந்த கதையில் அவங்களுக்கு என்னெல்லாம் நிகழ்ந்துருக்குங்கிறது வேறு, என்னோட கதாபாத்திரம் வேறு. ஸோ நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்தா போதும். ஸோ அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த. கைதிக்கு அப்புறம் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்குள்ள போகிறதுக்கு இல்லை, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். நான் நார்மலாக வீட்டில் எப்படி இருப்பணும், நான் எப்படி ஒரு நான்மகானில் ஒரு தோளால் நான் எப்படி இருப்பணும், அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் அதுக்கப்புறமா அதோட ஜேர்னி தான் இதில் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ பட் இந்த கதை வந்து கோவாவில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த கோவாவில் வாழ்கிற மக்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அவங்களோட. ஸோ அதை கொண்டு வரதுக்கு மட்டும் லுக் வைஸ் சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். பட் அங்கேருந்து அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரும்போது அந்த கேரக்டர் மாறிட்டே இருக்கும். இந்த படத்தில் உங்கள் 2 பேரை தவிர இன்னும் நிறைய சார் இந்த படத்தில் பலமே ஆக்டர்ஸ் தான். சத்யராஜ் சாரோட கேரக்டர் வந்து மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில்.
அதுக்கப்புறம் வந்து இளவரசு சார், ஹரிஷ் பாரடே, அப்புறம் சௌகா ஜானகியம்மா 88 வயசு ஆகுது. அவங்க கிட்டத்தட்ட 400 படங்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டரில் அவங்களுக்கும் எனக்கும் தான் நிறையா சீன்ஸ் இருக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸாக இருந்தது. ஸோ நான் அவங்கள பார்க்குறப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சோம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஏன்னா சின்ன சின்ன தோல்விகளே நம்மளாம் தோண்டு போயிடுறோம். அவங்க அவ்வளோ பார்த்துருக்காங்க லைஃப்பில். அவங்களுடைய கொள்ளு பேத்தி வரைக்கும் இவங்களே வந்து அவங்கள செட்டில் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மனதைரியம் இருக்கணும். இன்றைக்கும் அவங்கள தான் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க, யூனிட்டுக்கு 2 நாள் குக் பண்ணி போடுறாங்க. ஸோ வாழ்க்கையை அவ்வளோ ரசித்து வாழ்கிறாங்க. அந்த கேரக்டர்னு வந்துட்டால், தொழில்னு வந்துட்டால் அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு நேர்த்தி, சின்சியாரிட்டி இருக்குல்ல, அது அந்த ஜென்ரேஷன்கிட்ட வேறு மாதிரி இருக்குது. சத்யராஜ் சார், அவர் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு ஃபேன். இந்த படத்தில் எல்லாருமே அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. அவர் கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவர் அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கடைக்குட்டி சிம்பல் பண்ணி அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து அவர் இன்னும் ஃப்ரீயாக இருக்கார். இத்தனை படங்கள் பண்ணிட்டோம், நமக்கு இவ்வளோ தெரியுங்கிறதே இல்லை. இன்றைக்கும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப எதுவுமே தெரியாமல் கற்றுக்கணும், பெட்டராக பண்ணணும், இதுனா நல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிறத அந்த முயற்சியிலே தான் இன்னும் இருக்கார். ஸோ அவருக்கு இன்னுமே இந்த தொழிலோ இந்த இதுவோ போர் அடிக்கவே இல்லை. அதை அவ்வளோ ரசித்து பண்ணுறாரு. ஜிபி சார் வந்து பாபநாசம் ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ள தெரியும். ஒரு பாகுபலி எப்படி தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு, அதுவும் ரிலீஸ் ஆகாது. அவருக்கு எக்ஸப்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். படத்துக்கு நீங்களும் ஜோதியா மேடம் அந்த எக்ஸப்டேஷன் வேறு. இந்த படம் அது எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலாம். என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு எமோஷ்னலான ஃபில்மாக இருக்குது, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படமாக இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. ஒரு கதையில் வந்து அது அந்த உணர்ச்சி எவ்வளோ உண்மையாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி ஜிஜி சார் படத்தில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு நான் ஒரு ஃபேனாக அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சுக்கோங்கும்போது ஒரு மக்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்து வராங்களோ அந்த விஷயங்கள் ஆகட்டும், ஒரு கதையை அவர் நகர்த்தி கொண்டு போனது, கதாபாத்திரங்களை பயன்படுத்தினது, எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் க்ரியேட் பண்ணதுன்னு ஐ திங்க் ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி படங்கள் வரும் இல்லையா. ஒரு பெரிய டைரக்டர், நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸு, எல்லாருக்குமே இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒரு சாலிடான விஷயம். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட மேக்கிங் கேமரா அதிகமாக மூவ் பண்ணுறது. இல்லை, மோஸ்ட்லி மலையாளம் ஃபிலிம்ஸில் வந்து ட்ராமா வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை நிறுத்தி ஆடியன்ஸ் அந்த கதாபாத்திரத்தைக்குள்ளே கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது அவங்க ரொம்ப நேர்த்தியாக அவங்ககிட்ட அந்த ஸ்டைல் இருக்குது. நம்ம இதில் வந்து நமக்கு என்ன, நம்ம ஆடியன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஃபோனுக்கு போயிடுவாங்கன்னு பயப்படுறோம்ல. அவங்க அந்த ரைட்டிங்கில் இருக்கிற கான்ஃபிடென்ஸில் சாலிடாக நிறுத்தி தான் ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய டைரக்டருங்கிற நம்ம ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒரு டீம். இந்த படம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தை பெஸ்ட்டாக கொண்டு வரணும். ஆடியன்ஸுக்கு போய் சேர்கிற போது ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணும். அவங்க ஒரு 2 hours 2.5 hours தேட்டரில் வந்து உட்காடுறாங்கன்னா அவங்க அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இது ஒரு டீம் ஒர்க். நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைப்போம், உங்களோட பெஸ்ட்டு எல்லோரும் உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டேவே அப்படி சொல்லிட்டார் அவர். லாங்குவேஜ் எப்படி தெரிகிறாங்க, நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம், டெய்லி ஒரு டிஸ்கஷன் போவோம். ஆமாம் ஆமாம், அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கஷன் எப்படி இருந்தது? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சீனை படித்த உடனே என்ன தோணுது, நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்பார். சீன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுவார். சரி, இந்த இடம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த இடம் வீக்காக இருக்குன்னு நம்ம ஓப்பனாக என்ன வேணால் சொல்லலாம். அதை கேட்டுட்டு சரி இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவரே சஜஷன் சொல்லுவார். அப்புறம் அசிஸ்டன்ட் கேட்பார், ஆர்டிஸ்ட்டு கேட்பார், எல்லார்ட்டையும் கேட்பார். சத்யராஜர் இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் அது இம்ப்ரூவ் ஆகும். அப்போது எல்லாருக்குமே ஒரு பிலாங்கிங் வருதில்ல அந்த படத்து மேலே, அது நம்மளோட பங்களிப்பும் அதில் இருக்குங்கிறது. அதை வந்து அவர் ரொம்ப எல்லாரோடைய பெஸ்ட்டும் உள்ளே கொண்டு வந்துடுறாரு அவர். பிளானிங் காலை 4 மணிக்கு எந்திரிச்சிட்றாரு, எல்லா விஷயங்களும் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணி போகிறோம், திடீர்னு அங்கே மழை வந்துடுது, இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சேர்றதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல்லாம் ஆகாது. டக்குன்னு வேறு ஒரு பிளான் பண்ணி அன்றைக்கி வேறு ஒரு சீன் நடந்துடும். ஸோ அந்தளவுக்கு இம்மீடியட்டாக திங்க் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 1000 டெசிஷன்ஸ். பொதுவாக டைரக்டர்னால அதான் பண்ணணும். அதை ரொம்ப டென்ஷன் ஆகிக்காமல் பண்ணுறாரு, பேனிக் ஆகாமல். ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, காமாக அது கரெக்டாக டெசிஷன் தானே எடுக்கணும், இது எடுத்தால் வந்துடும்ல பண்ணுங்கள் அப்படின்னு.
96 அப்புறமா கோவிந்த் வசந்தா மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது எனக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இன்ட்ரடக்ஷன் சாங் போட்டிருக்கேன், இதில் தான் வந்து நான் வேறு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ஸோ அது அவருடைய இதில் வரும்போது ரெட்ரோ பேஸ்டான மியூசிக் ஆகட்டும், இல்லை ஒரு அழகான லவ் சாங், பியூட்டிஃபுல் லவ் சாங் சின்மயி தான் பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி சாங் ஒன்று. இது சாங்ஸாக இந்த படத்தில் வந்து இது ஒரு மியூசிக்கல் ஃபில்ம்னு சொல்ல மாட்டேன், இது த்ரில்லர். அப்படிங்கும்போது மியூசிக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்கும், மீன் சாங்காக கம்மியாக இருக்கும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இந்த ஒரு சாங் சூப்பர் சாங், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக பார்த்தா அது வேறு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு எமோஷனையும் மேலே எடுத்துகிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அது ஹியூமராகட்டும், இல்லை ஒரு ஒரு 2 பேருக்கு நடுவில் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவர் மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய பலம் படத்துக்கு அவருடைய மியூசிக்கு. கைதி இன்னும் ஸ்க்ரீன்ஸில் போயிட்டுருக்கு, ரன்னிங் ஆகிட்டு கைதி டிசம்பர் 20 வந்து தம்பி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஃபெஸ்டிவல் டைம், மறுபடியும் வந்து ஒரு இயர் எண்டில், வருஷ கடைசியில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஃபில்ம். அதே சமயத்தில் ஜித்து ஜோசப் சாரோடைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய த்ரில் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், சஸ்பென்சஸ் ஆகட்டும், அண்டு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு படமாக இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. அண்டு ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக அது இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் நிச்சயமாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். டிசம்பர் 20 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு மறுபடியும் இது ஒரு புது அனுபவம், உங்களுக்கும் அது இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.